அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் வேலைகள் நம்மளுடைய வேலைகள் எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ரொம்பவே ஒர்க் அதிகமாக இருந்தது. புதுசா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி மிஷின் போட்டு அத செட் பண்ணுறது, அத தொடர்ந்து கொஞ்சம் ரம்ஜான் வேலைகள், அந்த மாரி தொடர்ந்து வீடியோவே என்னால போட முடியல. நெறைய ஸ்டிச் பண்ணோம் டிசைன் ப்ளவுஸ். பட் அத வந்து வீடியோ எடுத்து போடுறதுக்காக டைம் சுத்தமா என்கிட்ட இல்ல. அ பசங்களுக்குமே கொஞ்சம் எக்ஸாம்லாம் நடந்துட்டு இருந்ததுனால சுத்தமா முடியல. ஸோ இந்த ரம்ஜானுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் ரெகுலரா வந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இப்ப பாருங்க, நம்ம வந்து இந்த ரம்ஜான் ஃபெஸ்டிவல்க்காக ஒருத்தவங்க வந்து ஃபேன்சி சாரீ ஒரு கஸ்டமர் குடுத்து, அதுக்கு வந்து எம்ப்ராய்டரி டிசைன் கேட்டிருந்தாங்க. அந்த டிசைன் தான் இப்ப பாருங்க மிஷின்ல போய்க்கிட்டு இருக்கு. என்னால லாங் வீடியோஸ் போட முடியலனாலும், ஷார்ட்ஸ் வந்து அப்பப்போ போட்டுட்ருக்கேன். என்ன வேலை செய்றேன் அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்ஸா போட்டுட்ருக்கேன். கண்டிப்பா ரம்ஜானுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா வீடியோஸ் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நம்மளுடைய ரம்ஜான் வேலைகள்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்க. எல்லாமே வந்து இது எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி முடிச்சு வச்சிருக்கோம். இன்னும் வந்து 2 டேஸ் மட்டும் தான் இருக்கு. இப்ப பாருங்க, ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கிறத எந்த மாரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன். இப்ப பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ ஜக்கார்டு ப்ளவுஸ் தான். இதில பார்த்தீங்கன்னா, இந்த சாரீக்கு வந்து மேட்ச் ஆகுற மாரி டிசைன் வந்து நானே செலக்ட் பண்ணி இத ரெடி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பாருங்க, இது வந்து ஒரு டிஷ்யூ சாரீ மாதிரி இருந்தது கஸ்டமர்து. இப்ப நான் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கஸ்டமருடைய ப்ளவுஸ் தான். இது பாருங்க, அவங்க வந்து பட்டர்ஃப்ளை டிசைன் கேட்டிருந்தாங்க அவங்களே. ப்ளவுஸ் வந்து ஜக்கார்டு ப்ளவுஸ் மாரி இருந்ததுனால, பட்டர்ஃப்ளைக்கு மட்டும் வந்து நானு வந்து பிளைன் கிளாத், சாட்டின் கிளாத் எடுத்து குடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்க, நேவி ப்ளூவும், பிங்க்கும் கலந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி பேட்ச் ஒர்க் அவங்களே வந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க கஸ்டமரே. அது வந்து அதே மாரி ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்க, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ல தான் ஒரு சாரியும், ப்ளவுஸுமே இருந்தது. கொஞ்சம் லைட் க்ரீன் மாதிரியும், லைட் ப்ளூ மாதிரியும் இருந்தது. இதோட ப்ளவுஸ் பாருங்க, இந்த மாரி கொஞ்சம் லாவெண்டர் கலர்ல இருந்தது. ஸோ அதுக்கு இந்த மாரி டிசைன் பண்ணிட்டு, லாவெண்டர் கலர் பீட்ஸ்லாம் கொஞ்சம் வச்சு தச்சு, சாரி கலர்லேயே வந்து லேஸ் குடுத்துருந்தேன். இது ஒரு கஸ்டமர்து. இது எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே கொஞ்சம் டெலிவரி குடுக்க வேண்டியது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இத ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்க, இன்னொரு கஸ்டமர் வந்து இந்த மாரி ஃபேன்சியான சாரீ குடுத்து ரம்ஜானுக்காக இதுக்கு மேட்ச் பண்ற மாரி எதனா ஒரு எம்ப்ராய்டரி போட்டு குடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஹேண்ட்ல பார்த்தீங்கன்னா, அதிலேயே பார்டர் வந்திருந்தது. நெக்குக்கு மட்டும் பாருங்க, இந்த டிசைனுக்கு மேட்ச் பண்ற மாரி கொடி டைப்ல போட்டிருக்கேன். கொடி டைப்ல போட்டுட்டு, அங்கங்க அதில கொடியில வந்து அ எம்ப்ராய்டரி பண்ணிட்டு, அதிலேயே வந்து நம்ம மேல வந்து இந்த சாரீல வந்து ஸ்டோன் மாதிரி வந்து வச்சு விட்டுருக்கோம். ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். கஸ்டமருக்குமே இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த டிசைன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு வந்து 250 சார்ஜ் பண்ணியிருந்தேன். ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜ் இல்லாம ஒர்க்குக்கு மட்டும் 250 பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பாருங்க, இது நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர், இன்னொரு கஸ்டமர்து தான். இப்ப பார்த்தீங்கன்னா, இதில ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஆஷ் கலர் மாதிரி குடுத்துருந்தாங்க. அது ஸ்டிச் பண்ணிட்டோம் லைனிங்கோட சேர்த்து. செகண்ட் இந்த எல்லோ சாரீ வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ல தான் இருந்தது இந்த சாரீ. காட்டன் டைப் சாரீ தான் இது. இதில பாருங்க, எம்ப்ராய்டரி ஒர்க்னா வந்து நம்ம கிரீன் வித் பிங்க்ல கலந்து, ஹேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிராண்டா பண்ணிட்டு, பேக்ல வந்து சிம்பிளா வந்திருந்தது. அங்கங்க புட்டாஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஒர்க் பாருங்க, இந்த ஒர்க் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. பார்டர் அப்படியே பண்ணிட்டு, அதுக்கு மேல மட்டும் இந்த மாரி செக்குடு டைப்ல பண்ணியிருந்தோம். இந்த டிசைன் ரொம்பவே அழகா, நீட்டா, ஃபினிஷிங் பக்காவா இருந்தது. நம்ம வந்து இந்த மாரி எம்ப்ராய்டரி பண்ணிக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா வாஷ் பண்ணிக்க முடியும். டெய்லி ரெகுலர் யூஸும் பண்ணிக்க முடியும். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாரி பார்த்து பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. நம்ம எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாருங்க, சாரீ இதோடது வந்து பார்த்தீங்கன்னா, வயலட் கலர்ல இருந்தது. இதோட ப்ளவுஸ் பாருங்க, லைட் மைல்ட் கிரீன்ல வந்திருந்தது. இதில பாருங்க, செம்பருத்தி பூ டிசைன் தான் இந்த சாரீல வந்திருந்தது. ஸோ அதே மாரி அதுக்கு மேட்ச் பண்ற மாரி ஒரு பெரிய ஃப்ளவர் சைட்ல பண்ணிட்டு, நெக் ஃபுல்லாவே வந்து சின்ன சின்ன ஃப்ளவரா பண்ணியிருந்தோம். பண்ணிட்டு பார்டருக்கு மேல ஒரு லைன் மாதிரி பண்ணியிருந்தேன் ஹேண்ட்ல. பண்ணிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் பீட்ஸ் ஒர்க் நான் பண்ணி விட்டுருந்தேன்.
இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்னொரு கஸ்டமர்து. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சாரீ வந்து இந்த மாரி லைட்டு லாவெண்டர் கலரில் இருந்தது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெட் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து நேவி ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சாரி வைலட் கலரில் தான் ப்ளவுஸ் வந்திருந்தது. அந்த வைலட் கலரில் நெட்டு வாங்கிட்டு லைட்டாக இருந்தது. நம்ம கொஞ்சம் டார்க்காக வந்து வாங்கிட்டு, அதில் வந்து லாவெண்டர் கலர்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புதுசா ஸ்டோன் செயின் வந்திருக்கு கலர் கலரா. இது இப்போ எல்லா கலர்லையுமே ஸ்டோன் செயின் லைன் வருது. முதல்ல கோல்டு மட்டும் தான் வரும். அந்த ஸ்டோன் செயின் லைன் வச்சு பீட்ஸ்லாம் பஞ்ச் பண்ணி ஹேண்டுக்கும், நெக்குக்கும் நெட் கொடுத்து, இந்த மாரி ஃபேன்சியா டிஃப்ரெண்ட்டா பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் கலர் காட்டன் சாரீ குடுத்து, அதுக்கு வந்து மேட்ச் ஆகுற மாரி ப்ளவுஸ் எடுத்து, நீங்களே தைங்கக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சாரீல பார்த்தீங்கன்னா, ஒரு மயில், யானை அந்த மாதிரிலாம் வந்திருந்தது குட்டி குட்டியா. ஸோ பார்டர்ல அதுக்கு மேட்ச் பண்ற மாரி ஒரு மயில், ஒரு யானை அந்த மாரி வர மாதிரி அ வந்து போட்டிருக்கேன். எம்ப்ராய்டரி பாருங்க, அந்த மாரி பண்ணியிருக்கோம். ஹேண்ட்லயும் பாருங்க, ஒரு யானை, ஒரு மயில் வர மாதிரி இருக்கும் நமக்கு. ஃப்ரண்ட்லயும் யானை, மயில், கொடி அந்த மாதிரி வரும். இது பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருந்தது. உங்களுக்கும் இந்த மாரி டிசைன் பண்ணணும்னா என்னைய கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க. இன்னைக்கு நம்ம டெலிவரி ரெடி பண்ணியிருந்த ப்ளவுஸ் மட்டும் உங்ககிட்ட காமிச்சேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிஷினில பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் தான் போயிட்டுருக்கு. இன்னொரு டிசைன் வந்து பார்க்கலாம் இப்ப பாருங்க. இப்போ வந்து இந்த எம்ப்ராய்டரி மிஷின் கிட்ட நம்ம என்னென்ன எம்ப்ராய்டரி பண்ணோம் அப்படிங்கிறத 2, 3 பண்ணி வச்சிருக்கோம். கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியது. அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இன்னும் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணல. பண்ணணும். பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான். இது பாருங்க. இது வந்து ஒரு பீகாக் டிசைன் தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, சாரீ வந்து ரொம்பவே ப்ளைனா இருந்தது. ஸோ எம்ப்ராய்டரி வந்து கொஞ்சம் கிராண்டா பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ கஸ்டமருக்காக பாருங்க, இந்த சாரீல வந்து லைட் கிரீன், எல்லோ அந்த மாரி கலர்ஸ் வந்திருந்தது. அந்த கலர்ல த்ரெட்லாம் செலக்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருந்தேன். அதாவது ஹேண்டுக்கு பாருங்க, ஒரே ஒரு பீகாக் மட்டும் பெருசா எல்போ ஸ்லீவ் வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபுல் பீகாக் பண்ணோம்னா, ரொம்பவே சூப்பரா இருந்தது ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா. இந்த மாரி எம்ப்ராய்டரி நம்ம பண்ணிக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஆரி ஒர்க் மாதிரி கொஞ்சம் பயப்படாம யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் த்ரெட்டுங்கிறதுனால நமக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கஷ்டமும் இல்ல. ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, செகண்ட் வந்து இதோட சாரீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மெரூன் கலர்ல தான் இருந்தது. ஸோ இதுக்கு குட்டி குட்டி மேங்கோஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருந்தேன். இது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்பவே டீசென்ட்டா லுக்கா இருந்தது. சிம்பிளா வேணும்னு நெனைக்கிறவங்க அந்த மாரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பாருங்க. இது வந்து கஸ்டமர் வந்து இதோட சாரிய வந்து அ சேம் கலர்ல மட்டும் போடுங்க. வேற எந்த கலரும் வேணாம். ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2, 3 சாரீக்கு யூஸ் பண்ற மாரி இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதே மாரி ஜரிலாம் வேண்டாம். த்ரெட்ல வேணும்னு கேட்டாங்க. ஸோ ஃபுல்லாவே நம்ம வந்து த்ரெட்ல தான் இதுக்கு வந்து எம்ப்ராய்டரி போட்டிருக்கோம். ஃபுல்லாவே த்ரெட்டு தான். அதாவது கோல்டு வித் நேவி ப்ளூல பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்க, ரம்ஜானுக்காக ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சாரீ குடுத்து, அதில ஒரு ஃப்ளீட்டட் மாதிரி ஃப்ளீட் டைப்ல வந்து ஃப்ராக் கேட்டிருந்தாங்க. லாங் மேக்ஸி ட்ரெஸ்ஸு. ஸோ அதுக்காக பாருங்க, ஃப்ரண்ட்ல மட்டும் இந்த மாரி பபிள்ஸ் பண்ணிட்டு ஹேங்கிங் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இத பாருங்க. இது வந்து ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் 2 ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் எதுவுமே இத்தன நாளா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கல, வீடியோவும் போடல. ஸோ அதுக்காக இன்னைக்கு என்னென்ன வேலைய நம்ம முடிச்சு ரெடி பண்ணி குடுக்கறதுக்கு வச்சிருக்கோமோ, அது எல்லாமே உங்ககிட்ட காட்டுறேன். ஹேண்ட் பாருங்க, இந்த மாரி டபுள் கட்டிங் போட்டுட்டு, டபுள் ஸ்லீவ் மெத்தட்ல பண்ணியிருக்கேன் இத. இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஸ்டிச் பண்றதுக்கு. இருந்தாலும் வந்து கஸ்டமர் கேட்டதுனால பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்க, இது வந்து ஒரு கல்யாண பொண்ணோட ஆர்டர் தான். கிரீன் கலர் வந்து டார்க் கிரீன்ல வந்து ப்ளவுஸு, சாரீ வந்து லைட் கிரீன். அவங்களே வந்து இந்த டிசைன் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ப்ளீட்டட் பஃப் பண்ணிட்டு, கீழ பார்டர் பண்ணிட்டு, சென்டர்ல கொஞ்சம் பீட்ஸ் மட்டும் வச்சிருந்தேன். ஏன்னா பேக் டிசைன்ல வந்து பீட்ஸ் வந்திருந்தது அவங்க அனுப்புனதுல. ஸோ கையிலயும் அதுக்கு மேட்ச் பண்ற மாரி நான் வந்து பீட்ஸ் வச்சு விட்டுருந்தேன். நெக்ஸ்ட்டு பாருங்க, இவங்கள்தே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு வந்து ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் மாரி தான். அதாவது இதில பார்டரு கொஞ்சம் வந்திருந்தது. அந்த பார்டர வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக, சென்டர்ல மட்டும் வந்து பாக்கழுத்து மாரி பண்ணிட்டு, அது பார்டர் குடுத்துட்டு, அதில வந்து தெர்மாகோல்ஸ் பால்சி இந்த மாரி லைட் கிரீன்ல குடுத்துட்டு, சாரீ வந்து லைட் கிரீன் தான் இதோடது. கையிலுமே பார்டர் குடுத்துட்டு, சைட்லலாம் அந்த வந்து தெர்மாகோல்ஸ் பால்ஸ் பண்ணியிருந்தோம். சிம்பிளா டிசைன் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க அந்த மாரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் பாருங்க. இது சாரீ வந்து கொஞ்சம் லாவெண்டர் கலர்ல வந்திருந்தது. இதில வந்து நெட்டு வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க கஸ்டமர் நெக்ல மட்டும்.
ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாரி டிசைனர் நெட்டு தான் நான் எடுத்திருந்தேன். ப்ளைனா இல்ல. ஸோ ப்ளைனா குடுக்கறத விட இந்த மாரி டிசைனர்ல குடுத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பஃப் பண்ணியிருந்தேன். நைட்டீஸ் பஃப் பண்ணிட்டு, பேக்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, நெட் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. வேற எதுவும் வேணான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாரி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த கஸ்டமரும் ஒரு எம்ப்ராய்டரி கேட்டிருந்தாங்க. இதோட சாரி வந்து கோல்டன் கலர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கோல்டன் கலர்ல சிம்பிளா த்ரெட் ஒர்க் மாதிரி பண்ணி குடுத்துருந்தோம். அ கொஞ்சம் மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி டிசைன் பண்ணி குடுத்தாக்கா, கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு செட் ஆகும். நம்ம ஸ்டிச் பண்ண டிசைன்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இப்ப பாருங்க, நான் வந்து இன்னைக்கு மெட்டீரியல் வாங்குறதுக்காக இந்த மாரி திருவண்ணாமலையில இருக்கிறேன் நானு. ஸோ வந்து நான் வந்து ரெட்டைப்பிள்ளையார் கோயில் தெருவுல இருக்கிற மீனாட்சி த்ரெட் ஹவுஸுங்கிற கடையில தான் நான் எப்பவுமே வந்து ரெகுலரா மெட்டீரியல் எடுப்பேன். அங்க கொஞ்சம் ரேட்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளா சூப்பரா இருக்கும். மெட்டீரியலுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் அங்க தான் போயிருந்தேன் இன்னைக்கு மெட்டீரியல் வாங்குறதுக்காக. அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் திருவண்ணாமலை இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இங்க வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.